இன்றைக்கி நாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக அடுப்பு பக்கமே போகாமல் ரொம்ப சுலபமாக குறைவான பொருட்களில் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி கொழுக்கட்டை ரொம்ப ருசியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு அதிகமாக நேரம் எடுக்காது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 2 கப்பு பொரிக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு அரிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பொரிக்கடலை மாவை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. இதுக்கு நமக்கு கப்பி இருக்கக்கூடாது, அதனால தான் ஜலிச்சு எடுத்துக்கணும். கடைசியாக வரக்கூடிய கப்பி தேவையில்லை. இந்த கப்பியை நீங்கள் தூர போட்டுடலாம். பாருங்கள், அரைச்சி வச்சுருக்க மாவு இந்தளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இது ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போது மறுபடியும் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1/2 கப்பு சீனி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஏற்கனவே அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கோம்ல பொரிக்கடலை மாவு, அதோட சேர்த்துருங்க. இந்த இனிப்பு கொஞ்சம் தித்திப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு குறைச்சி இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க வேண்டாம், வெறும் 1/2 கப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த சீனி நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். இப்போ இதோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஸ்பூன் விட்டு கலந்துக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திருக்கேன். இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவோட ஊற்றிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும். நான் முழுசாக 1 கப்பு பால் எடுத்துக்கல, கொஞ்சம் குறைச்சி தான் எடுத்திருக்கேன். மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு எல்லா மாவும் ஒன்று சேர வர மாதிரி நல்லா விரவி எடுத்துக்கணும். ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது. சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு விரவி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், மாவை நல்லா விரவி எடுத்தாச்சு. மாவு இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பிடிக்க வரணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பால் 1 கப்பு, அதுலேயுமே எனக்கு கொஞ்சம் மீதி இருக்குது. இது போல் உங்களுக்கு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா விரவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இனி நாம் பூரணம் ரெடி பண்ணிடலாம். இப்போது பூரணத்துக்கு நம்ம ஏற்கனவே சீனி அரைச்சோல்ல, அதே மிக்ஸி ஜாரில் விதை இல்லாத பேரிச்சம்பழம் 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பேரிச்சம்பழத்தை பால்லையோ தண்ணிலையோ ஊற வச்சுட்டு அரைச்சிக்கோங்க, அப்போ அழகாக அரைப்படும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 15லேருந்து 20 பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சிட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேரிச்சம்பழம், அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்று சேர மாதிரி நல்லா கையால் விரவி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா விரவினதுக்கு அப்புறமா இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி விரலால் உருட்டிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் எல்லாத்தையுமே உருட்டினதுக்கு அப்புறமா இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பொரிக்கடலையெல்லாம் அரைச்சி ஒரு மாவு ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த மாவை எடுத்து பாருங்கள். எடுத்து எந்த ஷேப்புக்கு நீங்கள் உருட்டுறீங்களோ அந்த ஷேப்புக்கு வரணும். அதுதான் இந்த மாவோட கரெக்டான பக்குவம். ஒருவேளை இந்த மாதிரி உருட்ட வரலைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா விரவி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் அச்சு வச்சு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அச்சு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா பொரிக்கடலையில் ரெடி பண்ண மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உருட்டிட்டு அச்சுக்குள்ளே சேர்த்துடுங்க. பாருங்கள், நான் சேர்க்குற மாதிரியே சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விரலால் அழகாக அந்த அச்சில் லெவல் பண்ணி விட்டுடுங்க. நடுவில் குழி மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பூரணை, அதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து உள்ளே வச்சுடுங்க. உள்ளே வச்சுட்டு மறுபடியும் அந்த பொரிக்கடலை மாவை எடுத்து இந்த மாதிரி மேலே மூடிடுங்க. மூடிட்டு நல்ல விரலால் அழகாக டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி அழகாக லெவல் பண்ணி விட்டுடுங்க. இப்போது அச்சை திறந்துட்டு கவனமாக வெளியில் எடுத்துடுங்க. இந்த மாதிரி கீழே இருந்து பெருவிரலால் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது போலவே மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. இதுக்குள்ளே கொஞ்சமாக பாதாமை துருவி சேர்த்துருக்கேன். இது பார்க்கும்போது கொஞ்சம் டெக்கரேஷனாக அழகாக இருக்கும். இப்போது பொரிக்கடலை மாவை இந்த மாதிரி சின்னதாக உருட்டி தேவைக்கு உள்ளே சேர்த்துட்டு ஒரே ஒரு விரல் மட்டும் விட்டு இந்த மாதிரி அழகாக லெவல் பண்ணி நடுவில் குழி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுடுங்க. இது போல் அழகாக உள்ளே வச்சுட்டு இதையும் நல்லா டைட்டாக அமுத்தி விட்டுடுங்க. அமுத்தி விட்டதுக்கு அப்புறமா பொரிக்கடலை மாவை மேலே இந்த மாதிரி வச்சு அழகாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸி தான். மாவை கரெக்டான பக்குவத்துக்கு நீங்கள் விரவி எடுத்துட்டிங்கன்னா அச்சிலேருந்து ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் கூட உடையவே செய்யாது. பாருங்கள், இது போல் எடுக்கும்போது கவனமாக எடுத்துடுங்க. அந்த எட்ஜஸில் லைட்டாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக விரலால் லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் அச்சு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம்.
கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு பூரண கொழுக்கட்டைக்கு விரித்து எடுப்போம்ல அதே போல் விரித்து எடுங்க. இது போல் விரித்து எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை உள்ளே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் எப்படி செய்கிறேனோ அது போலவே ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட வெடிப்பே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம உருட்டும் போது கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி கூம்பு ஷேப்புக்கு ரெடி பண்ணிவிட்டு 2 கைக்கும் நடுவில் வச்சுட்டு அழகாக பால் மாதிரி உருட்டி எடுங்க. அந்த கீழ்பாகத்தை மட்டும் மேலே இந்த மாதிரி கூம்பு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை பிச்சு எடுத்துடுங்க. மேலே கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கீழ்பாகத்தை இந்த மாதிரி 2 கைக்கும் நடுவில் வச்சு உருட்டினோன்னா அழகாக உருண்டையாக வரும். மேலே கூம்பு மாதிரி வரும். பாருங்கள், அழகாக மோதகம் ஷேப்புக்கு ரெடி பண்ணிட்டோம். இனி இதுக்கு நம்ம டிசைன் கொடுக்கலாம். அதுக்கு இது மாதிரி ஸ்பூனோட பின்பக்கத்தை வச்சுட்டு இந்த மாதிரி நான் போடுறேன் பாருங்கள் கோடு. இந்த மாதிரி லைட்டாக சரிச்சு கோடு போட்டு விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக ஒரு டிசைன் வரும். அச்சில் செஞ்சது போலவே இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் செய்கிறேன்ல இதே மாதிரி ரொம்ப கேப்பு விட்டு பண்ணக்கூடாது. கொஞ்சம் நெருக்கமாகவே பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு அழகாக அச்சில் ரெடி பண்ணது மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இதே போல் நீங்கள் பச்சரிசி மாவில் பூரண கொழுக்கட்டை செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி அச்சே இல்லாமல் நீங்கள் கையாலேயே டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சும் உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நம்ம வேக வைக்கணும்னு தேவையில்லை. ரொம்பவே சத்தான பூரண கொழுக்கட்டை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது போல் பூரண கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் எடுத்துருக்கிற 2 கப்பு பொரிக்கடலைக்கும் மொத்தம் 12 மோதகம் கிடச்சிச்சு. உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குறைவான அளவுக்கு எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்குமே சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இது சத்தானது தான். குழந்தைங்களுக்கு டெய்லி ஒன்று கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். சீனிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்தும் செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. அடுப்பு தீ இல்லாமல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப சுலபமாக ஆரோக்கியமாக பூரண கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.